படம் பார்த்துட்டு நம்மளே வந்துட்டோம். இன்னும் நம்ம கூட வந்த டிக்கெட் என்ன ஆளை காணோம். அஜித் 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 எப்படி ஆமைகளாக நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ளோரிடன்ஸ் சேனல்ல இந்த படத்தோட பத்தி எந்த படம்னா எந்த படம் ஏகே நடிச்ச படம். ஏகேவே அந்த படத்துல அவ்வளவு பண்ணல. நீங்க வந்து நம்ம குட் பேட் அக்லிக்கு வந்து பாத்துக்கோன்னு பண்றோம். ஓகே, இன்னைக்கு நம்ம விடாமுயற்சி படத்திலேயே அவ்வளவு பயங்கர இல்லையே காமா நடிச்சிருக்காரு அஜித். நாம பண்ணுவோயா, நான் முன்னாடியே சொன்னதுதான். என் தலைவன் ஸ்கிரீன் அப்படி போயிட்டு வந்தாலே நாங்கெல்லாம் இங்க உட்காந்துட்டு அஜித் அப்படின்னு கத்துறது தான். மேகாலயால வண்டி ஓட்டி அங்கிள் மாதிரி சுத்தன போய் நாங்க அதை ஸ்டேட்டஸ் வச்சோம். குரூப்ல நாங்க கண்ணாடி வேணுமா? முக்கு கடல தான் வாங்கினேன். ரைட், தேங்க் யூ. இந்த கண்ணாடி 10 ரூபான்னு வாங்கினேன். 2 பிள்ளைங்கிட்ட குத்துறேன். சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு படம் வந்து மெகா ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திருமேனி வந்து மகிழ் திருமேனி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் திருமேனியை தொட்டு கும்பிடணும் அந்த அளவுக்கு தான் படத்தை வந்து செதுக்கி இருக்காரு. என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா ஏகேக்கு மாஸ் டைலாக் இல்ல, எல்லாத்துலயும் வந்து பிக் இன்ட்ரோ இல்ல. அது மட்டும் தான் சின்ன வருத்தம். பட் எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்ல வந்து தலைவன் வந்து மிரட்டி விட்டாப்ல. நம்ம அதை பத்தி படத்தை பத்தி சொல்லுவோம். முதல் பாதி வந்து மிகவும் அமைதியா காதல் கோணத்துல வந்து படத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. போற வழியில பொண்டாட்டியை கடத்திடுறாங்க. கடத்தின பொண்டாட்டியை எப்படி காப்பாத்துறாரு, அவ்வளவுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இதுதான் படத்தோட ஸ்டோரியே. இந்த ஸ்டோரி நம்ம வெளியே சொல்லலாம், என்னனாலும் பண்ணலாம். படத்தை ரிவீல் பண்றீங்களா, இதுதான் முதலே சொல்றாங்க லைன். இதை நீங்க வந்து இதை பண்ணிருக்கக்கூடிய ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, அப்படி பண்ணிருக்காப்ல. அஜித்தை வந்து வைத்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும், ரேசிங், காரை வந்து உருட்டுறது பெரட்டுறது, அஜித்தை உருட்டுறது பெரட்டுறதுன்னு அஜித்தை வச்சு கன் ஷூட்டிங். படத்தோடைய நல்ல விஷயங்களையும் சொல்லணும், இன்னைக்கு கெட்ட விஷயங்களையும் சொல்லணும். கெட்ட விஷயம்னா என்ன? ஆமைதான் நம்ம 2 பேரும் இருந்தாலும் நியாயமான கருத்துக்களை வந்து சொல்லணும். படம் வந்து மிக நல்ல படம், ரைட்டா? மிக நல்ல படம் அப்படி சொல்லணும். இவ்வளவு பெரிய ஆள் வந்து இந்த படத்தை வந்து எந்த ஒரு பயங்கர மாஸ் சீன்ஸ் இல்லாம செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஃபைட்ஸ்ல வந்து கொஞ்சம் மாஸ் சீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபைட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் படம் வந்து நீங்க அணிலோ ஆமையோ தலைவன் வந்தாலே என் தலை வந்தாலே மாஸ் சீன் தாங்க. இல்ல இது வந்து நாமள மதுரையில வந்து எவ்வளவு தடவை அடி வாங்கி இருப்போம், தூக்கி கொண்டு உட்கார வச்சிருப்பாங்க. ஏன் கட்டுங்க, என்னையில யாரும் அடிச்சது இல்லைங்க. நீங்க வெரி குட் பாய். நீங்க வந்து நல்ல தேட்டர்ல போய் பாத்துருப்பீங்க. நாங்க வந்து காலையில ஒரு 15 லிட்டர் பால் பாக்கெட்டை வாங்கி கொண்டு பால் பாக்கெட்டை வாங்கி இந்த என்ன படம் அது பிரகாஷ் படத்துல 2 பக்கம் அழுத்தவரை அந்த மாதிரி வந்து அழுத்தி வந்து கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணீங்களா? நீங்க தான் அனில் மாதிரி தெரியுது. ரைட், ஓகே. அனில் ஊர்ல எவன் சொன்னாலும் நம்ப மாட்டான். நான் அனில் தான். படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம். படத்துல வந்து த்ரிஷா வந்து ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அஜித் ஒன்லி அஜித். த்ரிஷா ஒரு வில்லன்கள் வந்து என்ன இந்த படத்துல குறைகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வில்லன் டீம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஹேண்ட்லிங் நீட்டா இருக்கு, வில்லன் இன்னும் கொஞ்சம் அஜித்தை துவைத்தி இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கத்து கூவிக்கிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்ல. போறான் ஒரு பக்கத்து படம் நல்லாவே இல்ல, படம் என்னடா படம் எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறானுங்க. ஒரு 2 மணி நேரம் தியேட்டர்ல உட்காந்துருக்கா அந்த படம் போறதே தெரியல. இதுதான் நம்மளுடைய ஆன்லைன். இந்த 2 மணி நேரம் போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்கல்ல. ஆமா, நீட்டா வந்து ஸ்கிரீன் பிளே வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. மூட் ஸ்விங்ங்கிறது இப்ப சில படம் பார்க்கும்போது தெரியும் என்னடா போர் அடிக்குது அப்படின்னு. இந்த படத்துல அந்த போரிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. படம் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் லவ் சீக்வன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து அந்த பழைய இதை காட்டணும்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து படம் எப்படி நகருது, இவங்க கிளம்பி போறப்ப வந்து இவங்க ஒய்ஃபை கடத்திடுறாங்க, அந்த ஒய்ஃபை எப்படி காப்பாத்துறாரு, இவ்வளவுதான் வந்து இந்த படத்துடைய கதை. எங்க கிளம்பி போறாங்க? ஒய்ஃப் வந்து இது வந்து பெரிய சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் யாரும் உடைக்க கூடாது. ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போறாங்க. அப்பா வீட்டுக்கு போறப்ப சரி ரைட் போய் படத்தை பார்க்கட்டும், மக்கள் போய் படத்தை பார்க்கட்டும், குடும்பங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை வந்து அஜித் பசங்கனாலே ஐயப்ப சாமி தாண்டா பார்க்கணுங்கிற இதுல தாண்டி குடும்பங்களும் பார்க்கலாம். லைட்டா வந்து இந்த படத்துல வந்து ஃப்ரேம்ஸ் கேமராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹாலிவுட் லெவல்ல விட்டுருக்காங்க. ஹாலிவுட் லெவல்ல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து தல நடிச்சாலே அந்த படம் ஹாலிவுட் படம் தாங்க. சரி, படத்தை பார்த்துட்டு எதுக்குடா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ரிவ்யூ சொல்லவாடா வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்களா கேட்பீங்க. இல்ல, நாங்க ரிவ்யூ சொல்ல வரல. அப்புறம் எதுக்குடா ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ல வந்து கத்துவாங்க. கத்திட்டு போங்கடா அப்படின்ட்டு. அப்படிலாம் போட்டாதாங்க நீங்க வரீங்க, எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுவோம் இப்படி தாண்டா அப்படின்ட்டு. மதுரைக்காரனாலே அப்படியே உண்மையை அப்படியே வளர்றதானே, அப்படியே 5 நிமிஷம் பல நாளே பூரா உண்மையை சொல்லிடுவோம். குடும்ப கதைகளை பேச ஆரம்பிச்சிடும். பொண்டாட்டி தகராறு வரைக்கும் எல்லா தகராறையும் சொல்லி இப்படிதாங்க எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவனே கதறி 500,000 கொடுத்துட்டு நல்லபடியா இருங்க சொல்ற அளவுக்கு ஆயிரும். அதான் தலைவா இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் வந்து குட்டி ஆக்கிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பொதுவா கருத்து. ஆனா என்ன கேட்டா ஒன்னும் அவ்வளவு லேக் அடிக்கிற சீனோ ஒன்னும் இல்ல. சில டயலாகுகள்ல வந்து இன்னும் வந்து பவர் ஏத்திருக்கலாம் அப்படின்னு சோசியல் மீடியாஸ்ல வந்து கருத்துக்கள். பவரா இல்ல டயலாக்ஸ். பட் இது அஜித்துக்கு ஒரு நல்ல படமா தான் எல்லாம் சொல்றாங்க.
இல்லை இதுக்கு ஏன் முக்கிய காரணம் அப்படின்னா ஏகே வந்து எனக்கு வந்து நீங்கள் பவர்ஃபுல்லான டைலாக்லாம் வைக்க வேணாம், நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேலையும் கதையிலையும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை காட்டுங்க, அது போதும், ஒரு ஹீரோயிஸ்க்கான படம்லாம் வேணாம், நான் அதை தாண்டி வந்து ரொம்ப ஹீரோயிஸ் படத்துல நான் ஹீரோயிஸ் பண்ணுவேன்டா, அடுத்து வரேன்டா ஏப்ரல் மாசமா குட் பை அந்த மாதிரி பண்றேன், நான் வந்து எது கொடுத்தாலும் என்னோட ஃபேன்ஸ் வந்து ஏத்துப்பாங்க அப்படின்ற கட்ஸான மேன். இந்த படத்தை போய் எல்லாம் தியேட்டர்ல பாருங்க, பார்க்கும்போது இந்த படத்தை பத்தி தெரியும் உங்களுக்கு. அவர் உண்மையிலேயே திருமணி சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்புலாம் போங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா படம் போர் அடி உண்மையிலேயே தெளிவா இருந்தாலும் சொன்ன மாதிரி படம் போர்லாம் இல்லை தெளிவா. இந்த மொக்க படம் போர் அடிக்கிற படம் மாதிரி வந்து இதை சொல்லக்கூடாது. அஜித் ரசிகரை தாண்டி உண்மையிலேயே படம் வந்து ஸ்மூத்தா போகுது. சூப்பர் ஹிட் தான், சூப்பர் ஹிட் தான், அதுல எந்த விஷயம் இல்ல. சூப்பர் ஹிட் ஃபிலிமா பண்டிகை நாளா ஆக்கிட்டாங்க உண்மையிலேயே. இதுல காமெடி என்னன்னா இந்த அஜித் ரசிகர்களுடைய காமெடிகள் தான் அதுல சரியான காமெடிகள். எப்பயுமே 4 மணி ஷோ போடுவாங்க, நைட்ல இருந்தே ஃபுல்லா வந்து சாப்பிட்டுட்டு தகராறு அப்படியே வந்து ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு தலடா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. தல எவ்வளவு நாள் திருந்துங்கடான்னு சொன்னாலும் எங்க அஜித் ரசிகர்கள் எப்பயுமே நாங்க திருந்த மாட்டோம், வழக்கமா என்ஜாய் பண்ணுவோம்டா அப்படின்னு ரோட்ல நின்று ஆடி பல போலீஸ்காரர்களை வம்பளுத்திருக்காங்க. இல்ல இந்த வாட்டி பாத்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸே வந்து செலிப்ரேஷன்ல வந்து டான்ஸ் போட்டுட்டு போறா டான்ஸ் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டான்ஸ் போட்டு போயிருக்காங்க. ஓனர் ஒரு டான்ஸ் ஆன ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தா பால் பாக்கெட்டை போலீஸ் பிடிங்கிட்டு போயிட்டாருன்னு ஒரு தகராறு பண்ணிக்கிட்டாங்க. சென்னையில வந்து குழந்தைக்கு பால் இல்லாம இருக்கு, நீ என்னடா குடுறா அப்படின்னு சொல்லி பிடிங்கிட்டு போறாரு. இன்னொரு சில இடத்துல வந்து பட்டாசுகள் வந்து பரவாயில்ல, பஸ்ல எல்லாம் ஏறிட்டு இருப்பாங்க. இந்த தடவை பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு 30 பேர் ஏறி பஸ்ஸுக்குள்ள இருந்து பஸ்ஸுக்கு மேல ஏறினா தப்பு, நாங்க பஸ்ஸுக்குள்ள அப்படின்னு அஜித் ரசிகர்கள் வழக்கம் போல தன்னுடைய அலப்பறைகளை ஃபுல்லா காமிச்சிட்டு இன்னைக்கு மதுரையில இருந்து அஜித்துக்கே சீட்டு போட்டு வச்சுட்டு அஜித் வாங்க அஜித் அப்படின்றாங்க. போன மாசம் அஜித்துக்கு போஸ்டர் ஒட்டிட்டு அஜித் வாங்க உங்க வருகைக்காண்டி காத்துட்டு இருக்கோம். ஏங்க அவர் வருகைக்காக தமிழ்நாட்டுல இருக்க கோடிக்கணக்கான அஜித்தே வந்து அவர் வருகைக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அண்ணே அப்படி உள்ள இறங்கிட்டோம். ரைட்ண்ணே, நீங்க எல்லா வயசும் எடுப்பீங்க, அஜித் வயசு எடுக்க சூப்பரா இருந்துச்சுண்ணே. ரைட் சரி ஓகே. அதனால ஃபேன்ஸ் வழக்கம் போல தன்னுடைய அலப்பறைகளை நைட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி வழக்கம் போல எல்லா காமெடியிலும் பண்ணாங்க. படம் வந்து ரொம்ப வித்தியாசமான படம் இது, அவ்வளவுதான். இது வந்து ஒரு சிம்பிளா சொல்லலாம், அஜித்தை வந்து நீங்க எதிர்பார்க்கும் கோணத்துல அவர் இருக்க மாட்டாரு, ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாரு, டீசெண்டா வந்து சம்பவம் பண்ணிட்டு போறாரு இந்த படத்துல. ஆமா, டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். படம் பாக்குறவங்க எல்லாருமே டீசெண்டா வந்து படத்தை வந்து வெற்றி படமா ஆக்குங்க, அதை தவிர்த்துட்டு வந்து வெளியில வந்து வெற்றி கொண்டாட்டங்கள் வேண்டாம். வெற்றி படம் தான்டா என்ன இல்லங்க, படம் வந்து ஹிட் தாங்க, வெளியில வந்து இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறது வெற்றி படம் தான் தலைவா. இவங்க என்ன வந்து வெற்றி நாங்க என்ன வெற்றி விழா படம் நாங்க சொன்னேன், வெற்றி படம் ஆக்குன்னு கேட்டா வெற்றி படம் தான் அப்படின்ட்டு என்ன சொல்ல, ஒரு ஆமையா வந்து கக்கிட்டு இந்த இடத்துல இருந்து நீங்க அந்நிய மாதிரி திடீர்னு ஆமையா இருக்கீங்க, திடீர்னு கருத்து சொல்றீங்க, திடீர்னு நியூஸ் சொல்றீங்க. பாபா இதெல்லாம் எங்க பாபா கத்துக்கிட்ட? அப்படிதான் இருக்கணும், ஆமையாவும் இருக்கணும், கருத்தும் சொல்லணும். ஒரு ஆமையா நான் படத்துக்கு சரியான கருத்து சொல்லாட்டி அப்புறம் என்ன இருக்கு? சரி தருவா, நீங்க சொல்லிட்டு இருங்க, நான் எனக்கு வந்து 2வது ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் படத்தை பார்த்துட்டு வந்து மறுபடியும் வைப் பண்ண போறேன். சைக்காட்டிக்கல் அஜித்துகள் அப்படியே போய் கதற அவர் பார்த்துக்கிட்டே இருப்போம்டா அப்படின்னு என்னையும் கூட்டி போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாய்ஸ் ஆஃப் லோரனுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா ஐடியா கொடுங்க. Bye bye.